அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். ஔவையின் கூற்று: சிவயோகியை ஐம்பொறியிலும் கட்டுமா என்பது இன்றைக்கு ஔவையின் கூற்றாக நாம் எடுத்திருக்கின்றோம். காலவிட பாந்தன் கருடனை கட்டுமோ, வாள் எரியை கட்டுமோ வன்கயிறு, நீளும் பவமருளும் பாசம் வெம்பஞ்சேந்திரியம், சிவயோகியை பிணியாவே என்று ஔவை பாடுகிறாள். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பாம்பானது எவ்வளவு நீளமாக இருந்தாலும் கருடனை கட்ட முடியாது இல்லையா? கட்ட முடியுமா? முடியாது. அதுபோல் கொழுந்து விட்டெறிகின்ற வெஞ்சுவாலையுடைய அக்னியை, நெருப்பை கயிறு கொண்டு கட்ட முடியுமா? முடியாது. அதுபோல் இந்த உலகிலே எல்லா பாவங்களையும் தங்களுள் அடக்கி கொண்டு பஞ்சேந்திரியங்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐம்புலன்களால் அனுபவிக்கக்கூடிய, ஆசைப்படக்கூடிய மனநிலைய உடையவர்களால் சிவனை நோக்கி தவம் இருக்கக்கூடிய சிவயோகியை கட்டுப்படுத்த முடியுமா? கட்ட முடியுமா? அவர்களை எதிர்கொள்ள முடியுமா என்றால் அவர்களால் கிட்ட நெருங்கவே முடியாது. பாம்பானது எப்படி கருடனை கட்ட முடியாதோ, கயிறு கொண்டு எரிகின்ற நெருப்பை எப்படி கட்ட முடியாதோ, அதுபோல சிவனை நோக்கி தவம் இருக்கக்கூடிய சிவயோகியை ஐம்புலன்களால் ஆட்கொள்ளப்பட்டு எல்லா ஆசாபாசங்களாலும் நிறைந்திருக்கக்கூடிய மக்களால் அந்த சிவயோகியை தொடக்கூட முடியாது என்று ஔவை சொல்லுகிறாள். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படக்கூடிய வயிற்று வலிக்கு நிரந்தரமாக தீர்வு தரக்கூடிய வர்ம சிகிச்சை சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக தரப்படுகிறது. இந்த வாய்ப்பினை அனைவரும் பயன்படுத்தி நலமடைய அன்போடு அழைக்கின்றோம். இது இன்றைய தினத்திற்கு மிக அருமையாக பொருந்துகிறது நண்பர்களே. என்ன அப்படி இன்றைக்கி அருமையாக பொருந்தது என்றா கேட்கிறீர்கள்? ஆம், இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரியிலே விவேகானந்தர் தியானம் செய்த அந்த பாறையிலே அமர்ந்து 45 மணி நேரம் தவம் இருக்க செல்லுகிறார். அவர் ஒரு சிவயோகி. கடந்த 2 முறையும் தேர்தலுக்கு பிறகு மோடி அவர்கள் கேதார்நாத்திலும் இன்னொரு சிவாஜி வெற்றி கொண்ட கோட்டையிலும் அமர்ந்து தியானம் செய்திருக்கிறார். அப்படி தியானம் செய்தவர் இன்றைக்கு இந்தியாவினுடைய தென்கோடியிலே அமைந்திருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறையிலே வந்து அமர்ந்து தவம் செய்ய இருக்கிறார். இந்த தவத்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், மிகுந்த நற்பலன்கள் நம்முடைய தேசத்திற்கு நடக்கும். இந்திய தேசம் வல்லரசாக மாறும். இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நல்ல நற்பலன்களை பெற்று உலகிலே நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவார்கள். செல்வ செழிப்போடும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்வதற்குரிய அனைத்து வகையான வாய்ப்புகளையும் உருவாக்க முடியும். அப்படி உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய தலைவன் நல்ல சிந்தனையோடும் தெய்வ பக்தியோடும் அந்த தெய்வத்தோடு கலந்து இருக்கக்கூடிய
நிலையிலும் தன்னை உணர்ந்தவராக இருக்க வேண்டும். அதனைத்தான் மோடிஜி அவர்கள் மிக தெளிவாக ஒரு பத்திரிகை செய்திக்கு சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இந்த மானிட படைப்பு எனக்கு பரமாத்மாவால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஏதோ ஒரு நற்செயலை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். எவர் ஒருவரால் தான் பரமாத்மாவால் ஒரு இறைசக்தியால் அனுப்பப்பட்டவன் என்றும் அது ஏதோ ஒரு நற்செயலுக்கானது தான் என்றும் உணர முடிகிறதோ அவர்கள் ஞானவான்கள். அந்த ஞான திருஷ்டியோடு தான் உணர்ந்ததை எல்லோருக்கும் உணர வேண்டும், எல்லோருக்குள்ளும் இதுபோல ஒரு சக்தி இருக்கிறது என்பதனை உணர்த்த வேண்டும் என்பதற்காக அந்த கருத்தை சொன்னார்கள். இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஜீவன்கள் பொறாமையோடும் கோபத்தோடும் பதவி ஆசையினாலும் காழ்ப்புணர்ச்சியினாலும் தன் சொந்த பந்த பாசங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதினாலும் தாங்கள் ஒன்று கூடி இவரை எதுவுமே செய்ய முடியவில்லையே என்பதாலும் தாங்கள் ஒன்று கூடினாலும் தங்களால் ஒரு நிலைப்பாட்டிற்கு வர முடியவில்லையே என்ற வேதனையினாலும் இவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு உலகிலே கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ற 2 மக்கள் வாழ்கிறார்கள். கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த மோடியினுடைய இந்த நிலைப்பாட்டை எதிர்க்கிறார்கள். ஆகையினால் இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும், தேசத்தினுடைய நலன் நன்றாக இருக்க வேண்டும், தேசத்திலே வாழக்கூடிய ஒவ்வொருவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தவம் இருக்கக்கூடிய மோடிஜி அவர்களுடைய தவம் மிக வலிமை வாய்ந்ததாக இருக்கும். அது இந்த தேசத்தை வல்லரசாக மாற்றும். இந்த தேசத்திலே இருக்கக்கூடிய எதிர்கருத்துக்களை உடையவர்களுடைய எண்ணங்களை மாற்றும். அவர்களையும் இந்த தேசத்தில் ஒருவராக மாற்றும் உடைய வல்லமை படைத்ததாக இருக்கும் என்பதனை கூறி மீண்டும் சொல்லுகின்றேன். நான் சொல்லவில்லை, அன்றைக்கே அவை சொல்லியிருக்கிறாள். வானத்திலே பறக்கக்கூடிய கருடனை எப்படி பாம்பால் கட்ட முடியாதோ, கொழுந்துவிட்டு எரிகின்ற தீயினை எப்படி கயிறால் கட்ட முடியாதோ, அதுபோல இன்றைக்கு உலக நாயகனாக உலக மக்களினுடைய மனதிலே பறந்து கொண்டிருக்கக்கூடிய மோடிஜியினுடைய புகழையும் அவருடைய செயலையும் அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த அக்னி பரீட்சை போல அவர் முன்னெடுத்து செல்லக்கூடிய அவருடைய செயலையும் யாராலும் எந்த காலத்திலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சர்வம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஓர் இனிப்பான செய்தி. இனி வாரந்தோறும் உங்களினுடைய உடல் மனம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் டாக்டர் ஸ்ரீ நித்ய சர்வானந்தா அவர்கள் நேரடியாக பதில் கூற உள்ளார்கள். ஆகவே உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்டிலே பதிவிடவும், உங்களுடைய பெயரும் முகவரியும் குறிப்பிடவும்.